இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழிற்புரட்சி சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களிலிருந்து கிராமப்புறங்களிலிருந்து ஏராளமான மக்களை அது இழுத்து சென்றது. அங்கு வேகமாக வளர்ந்த ஆலைகள், தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்களின் வர்த்தக தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் தேவைப்பட்டனர். கிராமங்களிலிருந்து ஈர்க்கப்பட்ட புதிய மக்களின் அதிகப்படியான கூட்டம் மற்றும் குழந்தை தொழிலாளர்களால் சேரிகள் வளர்ச்சிட்டதினால் வார்த்தையால் விவரிக்க முடியாத அனைத்து தீமைகளும் நிறைந்த சமூக சூழல் காணப்பட்டது. இச்சூழலில் 1780ஆம் ஆண்டு ஒரு திருப்பு முனை ஏற்பட்டது. இந்த காலங்களில் தான் ஞாயிறு பள்ளி தொடங்கப்பட்டன. ராபர்ட் ரைக்ஸ் ஜூனியர் 1767 டிசம்பர் 23ஆம் அன்று ஆன் ரிகே என்பவரை மணந்தார். அவர்களுக்கு 3 மகன்கள். அவரது மனைவியும் 7-10 பெண் குழந்தைகள். அவரது மனைவியும் தங்கள் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்தினர். மேலும் அவர்களின் சமூக வெற்றிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். குளோசெஸ்டருக்கு வந்த பல புகழ்பெற்ற நபர்கள் பேராயர் மற்றும் மேயரை சந்தித்த பின்னர் ரெக்ஸையும் சந்தித்து சென்றனர். பசங்களா, நான் செஞ்ச சாப்பாட்டை யாரும் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. டெய்லியும் பைபிள் படிக்கணும், வசனம் படிக்கணும், ப்ரே பண்ணணும். நீங்கள் டெய்லியும் இது எல்லாம் பண்ணிங்கன்னா ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நம்ம வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். அவங்க ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ணணும். நீங்கள் இப்படி தான் பண்ணிங்கன்னா ஏசப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பண்ணுவீங்களா? எதிர்பாரா வண்ணம் 1757ஆம் ஆண்டில் ராபர்ட் ரெக்ஸின் தந்தை தன் 68வது வயதில் இறந்ததால் அவரது குடும்ப வாழ்க்கை சீர்குலைந்தது. ராபர்ட் ரெக் தனது அச்சுக்கூடத்தின் முன் கதவை திறந்து மெதுவாக உள்ளே நடந்தார். மை மற்றும் இயந்திரங்களின் வாசனை அவரை வரவேற்றது. 1757இல் தனது தந்தையால் வெளியிடப்பட்ட குளோசெஸ்டர் நாளிதழின் கடைசி பிரதியை கையில் எடுத்து, அப்பா, நீ ஒட்டு சென்று விட்டீங்கப்பா. அப்பா, எனக்கு எவ்வளோப்பா சொல்லி கொடுத்தீங்க. அப்பா, உங்களை பெருமைப்படுத்துவேன்ப்பா. அப்பா, உங்கள் குளோசெஸ்டர் நாளிதழை வெளியிடுவேன்ப்பா. தொடர்ந்து வேலை செய்ய ஆள் வேண்டுமே. ஐயா, வேலை செய்ய ஆள் இருக்குமா? ஐயா, என்ன இப்போ உடனே கேட்குறீங்க? நீங்கள் வேணா 2 நாள் கழித்து வாங்க, உங்களுக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறேன் ஐயா. சரியா? ஏய் தம்பி, ஏன்டா சண்டை போடுறீங்க? ஐயா, அவனுக்கு தெரியாதயா. அவன் அசிவமா பேசுறேன், அடிக்கிறேன், நாசம் பண்றேன். ஏய், சண்டை போடாங்க, போங்கடா. நல்ல பசங்களா இருக்கா? ஆமா, இந்த குழந்தைங்க யாரு? அவங்கள கண்டுக்காதீங்க ஐயா, அவங்க அப்படிதான். உங்களுக்கு அப்பா அம்மாலாம் இல்லையா? இவங்க அம்மா அப்பா பாதி பேர் இறந்துட்டாங்க ஐயா, பாதி பேர் ஜெயில இருக்காங்க ஐயா. இவங்களாம் ஏன் இப்படி இருக்காங்க? இவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் தொழிற்சாலையில போய் வேலை செஞ்சுட்டு வராங்க ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இவங்களுக்கு விடுமுறை. அன்னைக்கும் மிருகங்களை போல ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு சண்டை போடுறாங்க ஐயா. என் தந்தையும் இதே மாதிரி இறந்து விட்டால் நானும் இவங்களை போய் இருந்திருப்பேனே. இவங்களா ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களா? இல்ல ஐயா, இவங்க ஸ்கூலுக்கு போனா உயிர் வாழ்றதே வேலைக்கு போனாதான் ஐயா. இவங்களை ஆயர் தாமஸ் தாங்க ஐயா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போனாங்க. அதுலயும் பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா போக மாட்டாங்க ஐயா. ஓ, அப்படியா? நாம செய்ய வேண்டும் உங்களுக்கு. ராபர்ட் ரைஸ் மனமுடைந்து வீடு திரும்பினார். மனதிற்குள் ஆழ்ந்து யோசித்தார். கலவரத்தில் ஈடுபடுகின்ற குழந்தைகளை திருத்த விரும்பினார். அக்காலத்தில் ஏழை குழந்தைகளின் கல்வி முற்றிலும் புறக்கப்பட்டிருந்தது. இங்கிலாந்தில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படாததால் அங்கு பள்ளிகள் சரியாக இயங்கவில்லை. கல்வி பெறும் நம்பிக்கை இல்லாமல் எப்போதும் வேலை செய்ய வேண்டியிருந்த இந்த குழந்தைகளின் எதிர்காலம் இருளாக இருப்பதை ராபர்ட் ரைக்ஸ் அறிந்திருந்தார். பலர் குற்ற செயலில் ஈடுபட்டு சிறைச்சாலைகளில் நோய்பட்டும் பட்டினியால் வாட நேரிடும் வருந்தினார். ராபர்ட் ரைக்ஸின் மனதில் ஒரு யோசனை உருவானது.
அவர் தனது நண்பர் அருட்பணி தாமஸ் டாக்குடன் பகிர்ந்து கொண்டார். வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஐயா, இந்த குழந்தைக்கு நாம செய்ய வேண்டும் ஐயா. நற்செய்தி இல்லைனா வசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஐயா. அவங்க யாருமே இல்லை ஐயா. அவங்க நோய்வாய்ப்பட்டு சிறைச்சாலை இறந்து விடுறாங்க ஐயா. நாம செய்ய வேண்டும் ஐயா. ஞாயிறு பள்ளி கொண்டாடினா எப்படியா இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமையில பள்ளியா எப்படியா தொடக்க முடியும்? ஆராதனை வேலை எல்லாம் இருக்கும், கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கும். சண்டேனா ரொம்ப பிஸியா இருக்குமையா. ஐயா, ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க ஐயா. அவங்களுக்கு வாசிக்கவும் படிக்கவும் வசனத்தை சொல்லிக் கொடுப்போம் ஐயா. இதுவும் நல்ல யோசனை தானே ஐயா. ஞாயிற்றுக்கிழமையில ஞாயிறு பள்ளி தொடக்க உங்களுக்கு உதவியா இருக்கு. முதல் ஞாயிறு பள்ளி. ராபர்ட் ரெக்ஸின் முதல் ஞாயிறு பள்ளி ஜூலை 1880 தொடங்கப்பட்டது. ராபர்ட் ரெக்ஸ் திருமதி மெரித் என்ற ஆசிரியரை தேர்வு செய்தார். இந்த பாருங்க பிள்ளைங்களா, நீங்கள் இங்கே வரும்போது குளிச்சு தலை சீவி ஒழுக்கமாக வரணும். நீங்கள் இங்கே வந்தும்போதும் வெளியில் போகும்போதும் திருமறைகளை வாசிச்சுக்கிட்டோம், ப்ரேயர் பண்ணிக்கிட்டோ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் வெளியில் போயோ இங்கேயோ யாரையோ சபிக்கக்கூடாது, யாரு கூடயோ சண்டை போடக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணக்கூடாது. மார்சி, ஏன் யாருமே சண்டே ஸ்கூல் வரல? ஐயா, நீங்க தானே சொன்னீங்க நல்ல உடையை போட்டு வாங்கன்ட்டு. அவங்களுக்கு போட்டுக்க உடையே இல்லையா, கிழிஞ்ச உடையா இருக்குதாயா. ஓ அப்படியா? இப்போ நாம ஏதாச்சும் வாங்கி தரலாமா உங்களுக்கு? சரியா. எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? இன்னைக்கு நம்ம பாட்டு படிக்கலாமா? உருட்டு 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 வா, அவன் போய் போய் பேசுவா. சாத்தா உருட்டு 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 வா, அவன் போய் பேசுவா. அவனை நம்பி விடாத, நம்பி மந்திராத, கலகலான தில் உருவா கல்லுக்கு விடாத. அவனை நம்பி விடாத, விடாத, கலகலான தில் உருவ கல்லுங்க விடாத. சாத்தா உருட்டு 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 வா, அவன் போய் பேசுவான். ஐயா, இந்த பிள்ளைகள்லாம் சண்டே ஸ்கூல் ஒன்று ஏதாச்சும் மாற்றம் இருக்கா ஐயா? ஆம், மிருகங்களாக இருந்தவர்கள் மனிதர்களாக மாறிவிட்டார்கள். சண்டை போடுகிறதில்லை, பொய் பேசுகிறதில்லை, கெட்ட வார்த்தை பேசுகிறதே இல்லை. நல்ல மனிதர்களாக மாறிவிட்டார்கள். இதற்கு காரணம் உங்கள் சண்டே ஸ்கூலுக்கு வந்தது தான். ஓ அப்படியா? ராபர்ட் ரைஸ் ஏப்ரல் 5, 1811 அன்று தனது 76வது வயதில் குளோசஸில் உள்ள பெர்லினில் உள்ள அவரது இல்லமான கிரிப்ட் ஹவுஸில் காலமானார். சிறிது நாட்கள் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. ஆனால் முடிவு திடீரென்று வந்தது. அதற்கு முந்தைய நாள் தான் அவரை ஒரு தையற்காரர் கருப்பு கோட்டுக்காக அளவு எடுத்து சென்றார். அன்று அவரது சகோதரருடன் உணவருந்திருந்தார். 1811 ஏப்ரல் 5ஆம் தேதி மாலையில் அவருக்கு ஒரு மார்பில் ஒரு இறக்கம் ஏற்பட்டது. உடனடியாக வளர்க்கப்பட்ட மருத்துவர் அவர் தனது இறுதி நேரத்திற்கு வந்துவிட்டதாக அறிவித்தார். 1 மணி நேரத்திற்குள் அவர் இறந்துவிட்டார். ஓய்வு நாள் பாடசாலைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த ராபர்ட் ரைஸின் நாடகத்தை கண்டீர்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளை ஞாயிறு பள்ளிக்கு அனுப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.